15 வயசு பையன் 15 பால்ல 50 அடிச்சுட்டு போறான். ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் 12.1 ஓவர்ல சிஎஸ்கேவை ஒட்டு மொத்தமா முடிச்சுட்டு போறாங்க. இதை வச்சு பார்க்கும்போது சிஎஸ்கே டீம், ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் இவங்களுடைய லெவல் என்னன்னு இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும். நேத்து போட்டியில சிஎஸ்கே டீம் தோக்குறதுக்கான காரணம் என்ன? போன சீசன்ல சிஎஸ்கே டீம் 10வது இடத்தை பிடிச்சாங்க பாயிண்ட்ஸ் டேபிள்ல. அதனால நியூ பிளேயர்ஸை வச்சு களமிறங்கினாங்க. தொடர் தொடங்குறதுக்கு முன்னாடியே தோனி, பிரேவிஸ் காயன்றதுனால காலி. சரி, பிராக்டிஸ் மேட்ச்ல சீரி பாஞ்ச ஊர்வில் பட்டேல நடுவரிசையில இறக்குவாங்கன்னு பார்த்தா ஆஸ்திரேலியாக்காரனான மேத்யூ ஷாட்டை இறக்குனாங்க. ஒருவேளை ஊர்வில் பட்டேல இறக்கி இருந்தா அந்த இடத்துல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பாரு. டாஸ் தோத்தது சிஎஸ்கே டீமோட மிகப்பெரிய மைனஸ். மழை வர மாதிரி இருந்ததுனால பிச்சு ஈரப்பதமா இருந்துச்சு. பிச்சோட நிலைமை தெரியாமலேயே பேட்டிங் செய்ய பணிக்கப்பட்டாங்க ராஜஸ்தான் டீமால. பவர் பிளேவோட 3 ஓவர் வரைக்கும் அதிரடியை காட்டாம கொஞ்சமா அடக்கி வாசிச்சு அடுத்த 3 ஓவர்ல அதிரடியை காட்டி இருக்கலாம். பவர் பிளே முடிக்கிறதுக்கு முன்னாடியே டாப் 4 பேட்ஸ்மேன் காலி. இதுதான் டீமோட இரண்டாவது மைனஸ். சாம்சன், ருத்ராஜ், ஆயுஷ் மாத்ரே, சர்ஃப்ராஸ் கான் இந்த 4 பேர்ல ஒருத்தராச்சும் அதிரடியா ஆடாம டீமோட நிலைமையை யோசிச்சு ஆடி இருக்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா கொஞ்சம் பொறுப்போட அதிரடியை கலந்து ஆடி இருக்கலாம். நிறைய முன்னாள் வீரர்கள் என்ன சொன்னாங்க? சிஎஸ்கே டீம் பிளே ஆஃப்க்கு போகாது. ஏன் அஸ்வின் அண்ணா கூட என்ன சொன்னாங்க? டாப் 3ல கூட சிஎஸ்கே வராதுன்னு சொன்னாரு. இதுக்கெல்லாம் ரீசன் என்ன? T20 கிரிக்கெட்டுக்கு ஏத்த மாதிரி பந்து வீச்சாளர்கள் சிஎஸ்கே டீம்ல கிடையாது. நேத்து போட்டியில கூட பந்து வீச்சு சுத்தமா எடுபடல. அன்சுல் கம்போஜ், கலீல் அஹ்மத் நல்லா தானே வீசினாங்கன்னு உங்களுக்கு தோணும். இலக்கு 128 தான். சோ பேட்ஸ்மேன்கள் காமா விளையாடிட்டு போயிட்டாங்க. 128 தான் இலக்குன்னும் போது எந்த மாதிரி அடிச்சு வீசி இருக்கணும்? சேப்பாக்கத்துல நடக்கிற பஞ்சாபுக்கு எதிரான போட்டியில அகில் ஹுசைன், ஊர்வில் பட்டேல் 2 பேருமே சேர்க்கணும். சேப்பாக்கத்துல இருந்து சிஎஸ்கே டீம் தன்னுடைய சேனையை வெற்றி பாதைக்கு அழைச்சிட்டு போகணும். சிஎஸ்கே டீம் ஜெயிக்கிறதுக்கு வேற ஏதாச்சும் பிளேயரை டீமுக்குள்ளார எடுக்கணுமான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை 1 நிமிடத்துல தெரிஞ்சுக்கணுமா? ஷார்ட்ஸ் தமிழை ஃபாலோ பண்ணுங்க.